தமிழகத்துக்கு ஒதுக்கப்படும் மண்ணெண்ணெயின் அளவை 55%க்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் குறைத்துவிட்டதாக பிரதமருக்கு ஜெயலலிதா புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தமிழகத்தை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்துவதற்கு இன்னொரு உதாரணமாக தமிழகத்தின் பொது விநியோக திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் மண்ணெண்ணெயின் அளவை பெட்ரோலிய அமைச்சகம் தொடர்ந்து குறைத்து வருவதாக புள்ளி விவரங்களை தெரிவித்துள்ளார். 2011 ஏப்ரல் ஜூன் காலாண்டில் தமிழகத்தின் மாதாந்திர ஒதுக்கீடான 52,806 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது 2013 ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 29,060 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டிருப்பது குறித்து கடிதத்தில் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களுக்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்படாமல் பழைய அளவிலேயே தொடர்ந்து வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தமிழகத்தை பழிவாங்கும் போக்குடன் கடுமையாக நடத்துவது ஏன் எனவும் வினவியுள்ளார். பொது விநியோக திட்டத்தை நாட்டிலேயே மிகச் சிறப்பாக அமல்படுத்துவதற்காக தமிழகத்தை மத்திய அரசு தண்டிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெயலலிதா, இந்த பிரச்சனையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு தமிழகத்தின் மாதாந்திர தேவையான 65,140 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெயை ஒதுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 2011 ஏப்ரல் ஜூன் காலாண்டில் வழங்கப்பட்டதைப் போல மாதத்துக்கு 52,806 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெயை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.